பார்க்கிறோம். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் கைதான சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போலீசார் தப்பவிட்டிருக்கக்கூடிய பரபரப்பு காட்சி வெளியாக இருக்கிறது. டிஜிபி சங்கர் கணேஷ் நீதிமன்றத்தில் கைதான நிலையில் காவல்துறையின் உதவியோடு அவர் தப்பி ஓடியிருக்கிறார். நீதிமன்றத்தில் கைதான டிஎஸ்பியை காவல்துறையினர் தப்பவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் சந்திரசேகர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சந்திரசேகர், இப்போ நீதிமன்றத்தில் சரணடைந்து ஒரு டிஎஸ்பியை காவல்துறையினரே தப்பவிட்டிருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார்? நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பூசிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் தற்பொழுது பூசிவாக்கத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு பேக்கரி கடையில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக அவர் வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று தொடுத்துள்ளார். இந்த புகார் அடிப்படையில் அடிதடி வழக்கை வன்கொடுமை சட்டத்திற்கு மாற்றம் செய்ய கோரி அவர் புகார் அளித்த நிலையில் தற்போது வரை வாலாஜாபாத் போலீசார் அந்த வன்கொடுமை சட்டத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தின் காரணமாக முருகன் என்பவர் காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த காரணமாக இன்று விசாரணைக்கு வந்த அந்த வழக்கானது நீதிபதி செம்மல் அவர்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது வழக்கு பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காஞ்சிபுரம் சரக டிஎஸ்பியான சங்கர் கணேஷ் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க பரபரப்பான உத்தரவானது பிறப்பித்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவலர்கள் டிஎஸ்பியை வாகனத்தில் கொண்டு செல்ல மாட்டேன் என்று வழக்கறிஞருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காரணமாக அந்த நீதிபதியானது தனது சொந்த வாகனத்திலேயே அவர் அழைத்து காஞ்சிபுரம் சிறையில் அடைக்குமாறு மிகப்பெரிய பரபரப்பு உத்தரவானது பிறப்பித்த காரணமாக இதனிடையே போலீசாருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்ட நிலையில் அந்த உத்தரவின் நீதிபதியின் உத்தரவின் காரணமாக காஞ்சிபுரம் சிறையில் அடைப்பதற்காக நீதிபதியின் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட டிஎஸ்பியை வழிமறித்து நிறுத்தி தனது காவலர்கள் தனது காவல் வாகனத்திலேயே டிஎஸ்பியை தப்ப வைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக காவலரிடம் இது குறித்து கேட்ட பொழுது அவரை மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுவதாக தடுத்து நிறுத்தி கூறப்பட்டது. தற்போது வரை மருத்துவமனையில் டிஎஸ்பி ஆனது வரவில்லை என்பது பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. காஞ்சிபுரம் கிளை சிறையில் அடைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட டிஎஸ்பியை காவலர்கள் தனது சொந்த வாகனத்திலே கொண்டு செல்லப்பட்டு தற்போது எங்கு டிஎஸ்பி மறந்திருக்கிறார் என்பதே தெரியாமல் தற்போது வழக்கறிஞரும் காவலரும் நீதிமன்ற வளாகத்திலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, சந்திரசேகர், இப்போ ஒரு டிஎஸ்பி சட்டம் ஒழுங்கு துறையினுடைய டிஎஸ்பியாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீதிமன்ற உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி மற்ற காவலர்கள் செயல்பட முடியுமா? வழக்கமா இது மாதிரியான ஒரு உயரதிகாரிகளினுடைய கைது நடவடிக்கையில காவல்துறையினருக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்படும்? ஏற்கனவே வன்கொடுமை சட்டம் என்பது உடனடியாக சம்பந்தப்பட்ட புகாரின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சட்டம் சொன்னாலும் கூட இந்த நடவடிக்கையில் காவல்துறையினர் மெத்தன போக்கு காரணமாக இந்த ஒரு உத்தரவானது பிறப்பித்திருப்பதாக நீதிமன்ற வட்டாரத்தில் நம்மளுக்கு தெரிவிக்கின்றனர். இது முன்னுதாரணமாக இருக்கும் என்பதற்காகவே நீதிபதி இந்த உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை காப்பாற்ற வேண்டும் காவலர்கள் என்று நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை சக காவலர்களே தடுத்து அவர்களை தப்ப ஓட முயற்சிக்க தற்போது பரபரப்பாக ஏற்பட்டிருக்குது. காயத்ரி, இப்போ கைது செய்யப்பட்ட டிஎஸ்பி முதல்ல மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் அழைத்து செல்லப்பட்டாரா? அதற்கு முன்பாகவே காவல்துறையினர் வாகனத்திலிருந்து மாற்றி விட்டார்களா? இப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்தது சந்திரசேகர்? நேரடியாக நீதிபதி அவர்களை சிறையில் அடைக்க சொல்லி சிறையில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு கைதியா இருந்தாலும் காவல்துறையினரே அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகு சிறையில் அடைக்க விடுவார். இந்த வழக்கில் குற்றவாளி காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி என்பதால் இவரை நேரடியாக கிளை சிறையில் அடைக்கும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏனால் அவரை டிஎஸ்பியை காவல்துறையில் கொண்டு செல்ல முடியாது என்று முன்பே தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக நேரடியாக எனது சொந்த காரிலேயே அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்க சொல்லி நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின் மீது அடிப்படையில் வழக்கறிஞர்கள் அவரை கொண்டு கிளை சிறையில் கொண்டு செல்லும் பொழுது வலுக்கட்டாயமாக சக காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர்களை மருத்துவ பரிசோதனை கொண்டு செல்வதாக கூறி வழக்கறிஞரை மீறி காவல் வாகனத்திலேயே டிஎஸ்பி ஏற்றி வேகமாக சென்றுள்ளார். அவர் மருத்துவமனைக்கு வருவார்கள் என்று சில வழக்கறிஞர்கள் மருத்துவமனையில் காத்திருந்த நிலையில் தற்போது வரை காஞ்சிபுரம் டிஎஸ்பி வரவில்லை என்பது இப்போது பெரிய குற்றச்சாட்டாக எழுகிறது. காயத்ரி, சம்பந்தப்பட்ட அந்த டிஎஸ்பி தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர் நீதிமன்றத்தால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்துல இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா பார்க்கப்படுமா சந்திரசேகர்? அது குறித்து விவரம் இருக்கா? தற்பொழுது காவலர்களுக்கும்
வழக்கறிஞருக்கும் கடும் மோதல் வந்து நீதிமன்ற வளாகத்திலே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி அந்த உயர் அதிகாரிகளை கொண்டு செல்லலாம் என்று ஒரு தரப்பு காவலர் வழக்கறிஞர் கூறினால் கூட கிளை சிறையில் எந்த ஒரு குற்றவாளி அடைத்தாலும் காவல்துறை தான் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனைக்கு பிறகு கிளை சிறையில் அடைக்கப்படும். இந்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட நபரை பரிசோதனைக்காமல் எப்படி நீங்கள் சிறையில் அடைக்கலாம் என்று தடுத்து நிறுத்திய சக காவலர்கள் டிஎஸ்பியை கொண்டு சென்றுள்ளனர். தற்போது வரை டிஎஸ்பியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. டிஎஸ்பி எங்கிருக்கிறார் என்று கேட்டாலும் காவல்துறை வட்டாரத்திற்கு மறைக்கின்றனர். காயத்ரி, நன்றி சந்திரசேகர். கூடுதல்